இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏங்க, நீங்க சொன்னதுல எந்த தப்பு இல்லைங்க. ஆனா இந்த நேரத்துல நீங்க எது பேசினாலும் சித்தப்பா தப்பா எடுத்துப்பாரு. ஏற்கனவே சித்தப்பா உங்க மேல கோவமா இருக்காருன்னு உங்களுக்கே தெரியும். அதான் இப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிட்டாரு. நீங்க இதை நினைச்செல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க ப்ளீஸ். நான் ஒன்னும் அத்தை பெருசா எடுத்துக்கலாம் பேபி. இது ஒன்னும் எனக்கு புதுசு இல்லைல்ல. சின்ன பொண்ணு அவ, எதுக்கு இப்ப அவசரமா அவளுக்கு கல்யாணம்? எனக்கு புரியுதுங்க. ஆனா இத பத்தி இனிமே சித்தப்பாட்ட எதுவும் பேச வேணாம். ஏன்னா அவர் இப்ப என் பொண்ணு உங்க பையன் அப்படிலாம் சித்தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாருங்க. இத்தனை வருஷமா இந்த வீட்டுல யாருமே பிரிச்சுலாம் பேசினதே இல்லைங்க. இதெல்லாம் அப்பாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாரு. அப்பா வரத்துக்குள்ள எப்படியாவது இந்த பிரச்சனை சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா தான் சித்தப்பாவை மாத்த முடியும். அதனால இப்ப கொஞ்ச நாளைக்கு நீங்க ஒரு விஷயத்துல எதுவுமே தலையிடாம இருந்தா போதும். சரியா? நல்ல செருப்பால அடிச்ச மாதிரி அந்த குப்பத்துக்கு நீங்க பதில் சொன்னீங்க சித்தப்பா. இனிமே அவ எது பேசினாலும் இதே மாதிரி மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசி அவ வாய அடைச்சிடணும். இன்னைக்கு அவ மூஞ்சில ஈ ஆடல சித்தப்பா. ஆமாம்மா. ஆனா எனக்கு என்னவோ சௌமியாவும் அந்த குப்பத்து பையலும் லவ் பண்ற விஷயம் அந்த குப்பத்துக்காரிக்கு தெரிஞ்சிருக்குமோன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் சௌமியாவை நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்கன்னதும் எகிரி குதிச்சு வந்து வேணான்னு சொல்றா. கண்டிப்பா அவளுக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸே இல்ல. எப்படிங்க சொல்றீங்க? தெரிஞ்சிருந்தா அவ இப்படி ரியாக்ட் பண்ணிருக்கவே மாட்டான். வேற மாதிரி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணிருப்பா. அவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அது தெரிஞ்சாதான் அதுக்கு ஏத்த மாதிரி இந்த ரெண்டு குப்பத்தையும் கட்டம் கட்டி நம்ம தூக்க முடியும். அத நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் சித்தப்பா. எப்படிமா? அதுக்கப்புறம் இத பத்தி நம்மளே ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். ஓகே? சொல்லிட்டலமா. இனி என்னோட பர்ஃபார்மன்ஸ மட்டும் பாரு. சொதப்பன சுண்டல் விக்க அனுப்பிடுவேன் உன்னை. சுண்டல் விக்கவா? பட்டாணி சுண்டல், சார் சுண்டல், மேடம் சுண்டல், சுண்டல் சுண்டல், மேடம் சுண்டல். நம்ம குரலை நம்மளாலேயே கேட்க முடியல. ரொம்ப கன்றாவியா இருக்கு. என்னது? ஒண்ணு இல்லம்மா, ரொம்ப பர்ஃபெக்ட்டா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவேன்னு சொல்ல வந்தேன். பண்ணா இந்த வீட்ல இருப்ப, இல்லனா பீச்ல சுண்டல் வித்துட்டு தான் இருப்ப. வர வர மைண்ட் வாய்ஸ் எல்லாம் கேட்ச் பண்ணி அடிக்கிறாளே. இனி யார நம்பியும் பிரயோஜனம் இல்ல. வா, நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாவது ஓடி போயிடலாம். ஓடி போயிடலாமா? என்ன சௌமியா இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டு இருக்க? ஓடி போனா அது ரெண்டு குடும்பத்துக்கும் அவமானம். எது நடந்தாலும் எதிர்த்து நின்னு ஜெயிக்கணுமே தவிர
இப்படி ஓடி போறதெல்லாம் யோசிக்கவே கூடாது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கதிர். எதுக்கு இப்ப நீ பயப்படுற? நம்மள மீறி எதுவும் நடந்துராது. நம்ம லவ் மேட்டர் சத்யாக்காக்கு தெரியாது, அதனால அப்படி பேசியிருப்பாங்க. நாளைக்கு உங்க வீட்டுக்கு வரேன், சத்யாக்கா கிட்ட நான் பேசுறேன். அதுக்கப்புறம் எல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. நீ தைரியமா வீட்டுக்கு போ. ம்? ம். சரி போ. உங்க மனசுக்கு பிடிச்ச பொண்ணு குப்பத்துல இருந்த மாதிரி இப்ப சௌமியாவுக்கு பிடிச்ச ஒருத்தன் குப்பத்துல இருந்துட்டான்னு வைங்களேன். மாமா ஆ, ஏன் மாமா? சௌமியா பத்தி எனக்கு நல்லா தெரியும். முதல்ல இப்படிலாம் யோசிக்கிறது நிறுத்துங்க. சும்மா ஏதாவது ஒண்ணு. ஐயா மாப்ள, ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? சௌமியாவை பத்தி எனக்கும் தெரியும். நம்ம வீட்டு பொண்ணு தங்கமான பொண்ணு, அதுல ஒண்ணும் டவுட்டே இல்ல. இந்த வேலை வெட்டி இல்லாத குப்பத்து பயலுகெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, நல்ல பணக்கார பிள்ளைகளா பார்த்து அதுக மயங்கர மாதிரி எதையாவது செஞ்சு அவனுங்க வலையில விளை வச்சிடறானுங்க மாப்ள. நீங்க தான் கேள்விப்பட்டிருப்பீங்களே, இந்த நாடக கதல் கீடக கதல் எல்லாம் சொல்றாங்கல்ல. அந்த மாதிரி ஏதாவது ஒரு பையன் பண்ணிட்டான்னு வைங்களேன், அப்படிலாம் நடக்க சான்ஸே இல்ல. சௌமியா ரொம்ப தெளிவான பொண்ணு. சௌமியா தெளிவான பொண்ணுதான் மாப்ள. ஆனா அதை விட தெளிவால இந்த பயலுக வேலை பார்க்கறானுங்க. என்னத்தையாவது பண்ணி மயக்கிறானுங்களே மாப்ள.